பிசியோதெரப்பில என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ லிமிடேஷன்ஸ் அப்படின்னா சில விஷயங்கள் எங்களால செய்யவும் முடியாது. அதுல முதல் விஷயம், இப்போ உங்களுக்கு ஜுரம் அடிக்குது, நீங்க நல்ல ஃபீவரிஷா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எங்க கிட்ட வர முடியாது. என்னால அதுக்கு உங்களுக்கு எந்த மாத்திரை மருந்து அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நீங்க இப்போ கீழே விழுந்து உங்களோட ஃப்ராக்சர் இம்மீடியட்டா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, இட் இஸ் ஆக்டிவ்லி ப்ளீடிங். அப்படி இல்லை உங்களுக்கு இப்போ அந்த ஃப்ராக்சர் இப்போதான் ஆச்சு அப்படின்னா நீங்க இம்மீடியட்டா ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட தான் போகும், அந்த ஃப்ராக்சரோட சிவியாரிட்டியை பொறுத்து. அதுவே ஹேர்லைன் ஃப்ராக்சர் அப்படின்னா கண்டிப்பா உங்க பிசியோதெரபிஸ்டால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கு, ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி, அதனால ஏதாவது மோட்டார் லாஸ் இருக்குன்னா பிசியோதெரபிஸ்டால ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா அந்த கண்டிஷனே பிசியோதெரபிஸ்டால கியூர் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி நாங்க மூமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நாங்கள் ஒரு பீடியாட்ரிக் கேசஸ் பார்த்தாலும் சரி, ஸ்ட்ரோக் கேசஸ் பார்த்தாலும் சரி, நாங்கள் என்ன கேஸ் பார்த்தாலுமே வி இன்கார்பரேட் மூமெண்ட் இன் டு தட் பர்டிகுலர் கண்டிஷன் அண்ட் வி ட்ரீட் இட். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக பிசியோதெரபிஸ்ட் பண்ணுற விஷயம். ஓகே, அண்ட் அதே மாதிரி